உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச வந்த தலைப்பு என்னன்னா, செப்டம்பர் மாத பலன்கள். அப்ப செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ மிதுனத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, சிம்மத்துல சூரிய பகவான், புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறாங்க. சுக்கிர பகவான் ஆகப்பட்டது கன்னியில் இருக்கிறாங்க, 19ஆம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு போயிடுவாங்க. சூரிய பகவான் ஆகப்பட்டது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் அந்த சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகப்பட்ட பயிற்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. அதே சமயத்துல கும்பத்துல சனி பகவான் வக்ரம், மீனத்துல ராகு பகவான், ரிஷபத்துல குரு பகவான். இது இந்த மாத கிரக நிலைகள். அப்ப இந்த மாத கிரக நிலைகள் மூலியமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதா மிதுன ராசிக்காரங்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதாவது ஒவ்வொரு மாதமும் வீடியோ பார்க்குறோம், ஒவ்வொரு வாரமும் நம்ம டிவியை பார்க்குறோம், நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்குறோம், நம்மளுடைய ராசியை பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். நம்மளுக்கு ஏதாவது விடிவு காலம் பிறக்காதா, ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, நம்மளுக்கு திருமணம் ஆகாதா, நம்ம வெளிநாட்டு போறது கண்டிப்பாக நடக்குமா, அப்ப இது மாதிரி நம்ம குறைகள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி டிவி பார்க்குறோம், நம்ம ராசியை பார்க்குறோம். இது போக நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா, நம்ம வாழ்க்கையில எப்ப நல்லா இருப்போம், இதை பத்தியும் நம்ம சிந்திச்சுட்டு இந்த டிவியை பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய வரிசையில இந்த செப்டம்பர் மாத பலன்களும் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு தொழில்காரன் அப்படின்னு எடுத்தோம்னா குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு. அது போக அதே 10ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய நிலையும் திருப்தியாக இல்லை. அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 12ல மறைஞ்சிருக்கிறாங்க. இது போக சுக்கிர பகவானும் நீச்ச கதியில் இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தொழில்காரகன் 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 12ல மறைஞ்சிருக்கிறது சரியில்லை. அந்த ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதாக இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த செவ்வாய் பகவானும் உங்க லக்னத்தில் இருக்கிறது பார்க்க போனா உங்களுக்கு பார்க்க போனா மிகப்பெரிய டென்ஷனை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு புத்திசாலியாக இருந்தாலும், இப்ப இந்த பீரியட்ல நீங்கள் முடிவெடுக்கிறதுல ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுக்க போறீங்க. அதுல பார்க்க போனா கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவு திருப்தியை கொடுக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க தொழில் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்ப போன மாசம் நல்லா இருந்தது, அதுக்கு முந்தின மாசம் நல்லா இருந்தது. இப்ப இந்த மாசத்துல எப்படின்னா உங்களுக்கு எப்படி உங்க பிசினஸ் ஆகப்பட்டது ரன்னிங் ஆயிட்டு இருக்குதோ அது அப்படியே போயிட்டு இருக்கட்டும். அதுல பார்க்க போனா புதுசா எந்த முயற்சிகளும் எடுக்காமல் இருப்பது நல்ல விஷயம். இப்ப ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேற இடம் மாறி போற, வேற கம்பெனிக்கு போற, இப்ப செய்யலாமா அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போனா செய்யாமல் இருப்பது நல்ல விஷயம். இப்ப தொழிலே இன்வெஸ்ட் பண்ணணும், பிசினஸ்ல வியாபாரத்துல அந்த இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல பண்ணக்கூடாது. அதே சமயத்துல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக உங்களுக்கு குருமார்கள், அதாவது உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்குன்னு ஒருத்தர் உங்களுக்கு மேல உள்ளவங்க அவங்களை கேட்டுட்டு ஒரு விஷயத்தை நாம செய்யறது நல்ல விஷயம். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்களை கேட்டுட்டு செய்வது நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கன்னியில இருக்கிறாங்க. அப்ப அந்த கன்னியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்.
அப்ப குரு பகவானும் 12ல மறைஞ்சிட்டாரு. சுக்கிர பகவானும் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது 4ஆம் இடத்துல நீச்ச ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த நீச்ச ஸ்தானத்துல இருக்கும்போது என்ன, நம்மளுக்கு பிசினஸ் சம்பந்தப்பட்ட பணம் நம்ம கைக்கு கிடைக்குமானா கிடைக்காத சூழ்நிலை உருவாகும். நம்ம ஒரு ஆர்டர் முடிச்சு கொடுத்துருக்குறோம், அந்த பணம் இப்ப வரும்னு சொல்லிக்கிறாங்க, அது வருமானா அது கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்படி வந்தாலும் அந்த பணத்தை நீங்கள் திருப்தியான முறையில செலவு பண்ண முடியாது, வேற பிசினஸுக்கு செய்ய முடியாது. ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் செய்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் மெல்ல மெல்ல நகர்த்தி கொள்வது நல்ல விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் நீச்சம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்துல கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை, நீங்கள் எதிர்பார்ப்பதை கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமா செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப அந்த சமயத்துல நமக்கு டென்ஷன் ஆகும், குழப்பமாகும், குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதே சமயத்தில் நண்பர்கள் விஷயத்திலேயோ இல்லைன்னா உங்களுடைய சொந்த பந்தத்திலேயோ கண்டிப்பா மனஸ்தாபங்களோ மன சங்கடங்களோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்காம போகுது, அது நடக்காம போகுது, அவங்க செய்யாம விட்டுறாங்க, இல்ல அவங்க கொடுத்த வாக்கு காப்பாத்தல. இந்த மாதிரி சமயத்துல சங்கடம் சலிப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அங்கேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்ப இந்த சமயத்துல அப்ளை பண்றதுங்கிறது கொஞ்சம் அடுத்த மாசம் பண்றது நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் நீச்ச கதியில் இருக்கிறாங்க, குரு பகவானும் சரியில்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் ஆப்பட்டது இந்த மாதம் 23ஆம் தேதி சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. கன்னிக்கு வந்து கேதுவோடு இணையறாங்க. அப்ப மிதுன ராசிக்காரங்களாப்பட்டது அவங்க எப்பவுமே அறிவாளிகள் தான், நல்லா சிந்திக்க கூடியவர்கள் தான். ஆனா எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு சிந்திச்சு செயல்படுறவங்களாக இருந்தாலும், அந்த கேது கூட அந்த புதன் சேரும் போது அவங்களுடைய புத்தியை மாத்திரும், அந்த புத்தியை குழப்பிரும், நல்ல முடிவுகளை அவங்களால எடுக்க முடியாது. ஒரு பிசினஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, நடைமுறை வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாது. அப்ப அங்கே குழப்பங்கள் உருவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும், தேவையில்லாத லாஸ், நம்ம எடுக்கக்கூடிய முடிவினால நம்மளுக்கு வந்து பார்க்க போன நஷ்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த சமயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனா சுக்கிர பகவான் ஆப்பட்டது 19ஆம் தேதி துலாமுக்கு வந்துடுறாங்க. அப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு ஒரு சைடுல பலம். அப்ப அந்த பலத்தினால இங்க புதனும் கேதுவோடு சம்பந்தப்பட்ட குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினால கொஞ்சம் அப்படியே தப்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், பெருசா எந்த ஒரு குறைபாடும் நடக்காது. நீங்க இருக்கிற பொசிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ரன்னிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகள், அப்ப அந்த இல்லத்தரசிகள் ஆகப்பட்டது மிதுன ராசியில பிறந்தவங்களா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரன் நீச்சமானதுனாலையும் குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனாலையும் குடும்பத்துடைய சுமைகளை நீங்க ரொம்பவுமே தாங்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு வந்து பார்க்க போனா எல்லா விஷயத்தையும் குடும்பத்துல நம்ம தாங்கிட்டு இருந்து கூட நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, நம்மளை பாராட்ட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை பாவம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற சில வருத்தங்கள் உங்களுக்கு வரும். அப்ப அந்த வருத்தங்கள் வந்தாலுமே நீங்க வந்து பார்க்க போனா அதனால சங்கடப்பட்டுக்க வேண்டாம். அப்ப இந்த மாசத்துல இது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது நீங்க முன்கூட்டியே இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது கண்டிப்பாக நல்லதை செய்யும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ரெமிடி என்ன அப்படின்னா, நீங்க வந்து பார்க்க ஒரு தியானம் பண்றது, ஒரு மூச்சு பயிற்சி பண்றது, இந்த மாதிரி மெடிடேஷன்ல போறதுதான் கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இதுதான் நல்ல விஷயங்கள். அதனால தயவு செய்து இந்த மாசத்துல சங்கடம் சலிப்புகளுக்கு ஆளாக வேண்டாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த சமயத்துல புதன் உச்சமாகிறதுனால, அதற்கு முன்னாண்ட புதன் சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தில் இருந்ததுனால படிக்கக்கூடிய மாணவருக்கு எஜுகேஷன் நல்லா வரும், ஞாபக சக்தி நல்லா இருக்கும்,
அவங்க எஜுகேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அவங்க நினைச்ச இடத்துக்கு அந்த கோர்ஸ் அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்ப்போம் உங்க அப்பா அம்மா கடன் பட்டாவது கஷ்டப்பட்டாவது சேர்த்து விடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு அவங்க வந்து பார்க்க போனா இந்த சமயத்துல தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய மகள் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி திங்கிங் இருந்துட்டே இருக்கும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் சில நிறைய குறைகள் இருக்கும். அதை நினைச்சு நீங்க வந்து இப்ப வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கணும். அப்ப அந்த சமயத்துல வருத்தப்படாமல் அவங்கள பத்தி யோசனை பண்ணாமல் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிதுன ராசியிலேயே தலையிலேயே தீ, அதாவது இந்த செவ்வாய்ங்கிறது அந்த ராசியிலே உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உடம்பு சூடாகும், ரொம்ப ஹீட் ஆகும். நம்ம வந்து படபடபடன்னு இருப்போம், ஒரு குழப்பமா இருப்போம், ஒரு டென்ஷனா இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரும். அதை வந்து மற்றவங்க புரிஞ்சு அவங்களோட பேசுறதோ பழகுறதோ இதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுன்னா அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறதா நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே வந்துட்டு இருக்குது. இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய பலனை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த விடிவு காலம்ங்கிறது காத்துட்டு இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.